Good afternoon, ma'am. Good afternoon, ma'am. Good afternoon, ma'am. Good afternoon. Okay. இன்னைக்கு 6th ரிவிஷன். இன்னைக்கு ரிவிஷனா லைவ் டெஸ்டா? என்ன வச்சுக்கலாம்? Live testing, ma'am. லைவ் டெஸ்ட். क्वेश्चंस கேக்குறதுக்குலாம் டக்கு 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 நீங்க ஆன்சர் பண்ணனும். ஓகேவா? क्वेश्चंस ma'am. கேட்கலாமா? இத நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கறேன். 6th ல இருந்து क्वेश्चंस எடுத்தாங்கன்னா இது வந்து மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படினு அஷூரன்ஸ் கொடுக்கறேன். ஓகேவா? அப்ப क्वेश्चंस கேக்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस. இதுல தக்க சன்மானம் வழங்கப்படும். உங்களுக்கு தெரியும். யார் தெளிவா ஆன்சர் பண்றவங்களோ உங்களுக்கு இப்பவே இது முடிஞ்ச உடனே கூகுள் பேல டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படும். ஓகே, क्वेश्चंस கேட்கலாமா? கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ma'am. क्वेश्चन. Yes, ma'am. இதயம் கொடுத்து இதயங்களை வென்றவன் யாரு? Hidendran, ma'am. கேட்டு அவங்க அப்பா அம்மா பேரு அவங்க பேரு. ஆனா அசோகன், பூனா புஷ்பாஞ்சலி, ஹீனா ஹிதேந்திரன். அபுஹி அதான் ஷார்ட்கட். ஆன்சர் ஹிதேந்திரன். இதயம் கொடுத்து இதயத்தை வென்றவன் யாரு? ஹிதேந்திரன். நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாரு? ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயர். 2014 டிஎன்பிஎஸ்சி கேட்ட क्वेश्चन. ராமச்சந்திர கவிராயர். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று கூறியவர் யாரு? புறநானூறுல பொன்முடியார். இதுவும் டிஎன்பிஎஸ்சி 2014 கேட்ட क्वेश्चन தான். புறநானூறு பொன்முடியார். பசிப்பினை போக்கியவர் யாரு? வெரி குட், வள்ளலார். குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் யாரு? அதுக்காக அவருக்கு என்ன பிரைஸ் கொடுத்தாங்க? நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு. வெரி குட், அமைதிக்கான நோபல் பிரைஸ் எந்த வருஷம் கொடுத்தாங்க? 2014 நோபல் பரிசு வாங்குவேன். 2014. என்ன ஷார்ட்கட்? ஒரு நாளாவது இந்த கையில நோபல் பிரைஸ் வாங்குவேன். ஒரு நாள் இந்த கையில நோபல் பிரைஸ் வாங்குவேன். கையில அப்படின்னா கையில சத்தியார்த்தா. ஒரு நாள்னா 1 நாள் 2014. அன்னை தெரசா எதுக்காக வாங்குனாங்க? அமைதிக்கான நோபல் பரிசு. 1979 எலும்பா இருக்கவங்களுக்கு எல்லாம் அன்னை தெரசா தான் பாத்துக்கிட்டாங்க. எலும்புனா 7 9 நம்ம பாத்திருப்போம். எலும்பா இருக்கவங்களுக்கு எல்லாம் அன்னை தெரசா தான் பாத்துக்கிட்டாங்க. நோயாளிகளை அன்னை தெரசா தான் பாத்துக்கிட்டாங்கன்னு பாத்திருப்போம். ஆமாவா? எத்தனாயிரம் குழந்தைகளை மீட் எடுத்தாரு கையில சத்தியார்த்தா? 86,000 குழந்தைகளை வெரி குட். 103 நாடுகளுக்கு சென்று 86,000 குழந்தைகளை மீட் எடுத்தாரு. 80,000 கிலோமீட்டர் நடந்திருப்பார். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள். உலகம் அழகானது. யாரோட கூற்று? வெரி குட். பசித்துயர் போக்குறதுக்காக சத்திய தர்மசாலைய எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாரு? வடலூர். எந்த வருஷம்? 67. வெரி குட். நான் திருப்பி பேச ஸ்டார்ட் பண்ணா முடிச்சிடணும். 6-7 பேர் சேர்ந்தா வடை தர்மம் பண்ணாங்க. 6-7 பேர் சேர்ந்தா வடைய தர்மம் பண்ணாங்க. வடைய அப்படின்னா வடலூர், தர்மம் பண்ணாங்கன்னா சத்திய தர்மசாலை. யார் பண்ணாங்க? இது யார் காரணம்? வள்ளலார். வள்ளலார் எப்ப பிறந்தாரு? 1823. ஊருக்குள்ள 2-3 வள்ளல் தான் இருப்பாங்க. ஊருக்குள்ள 2-3 வள்ளல் தான் இருப்பாங்க. சொல்லுங்கம்மா. என்ன கேட்டு கடைசியா எந்த வருஷம் பிறந்தாரு? 2-3 பேர் தான் வள்ளலா இருப்பாங்க. எல்லா நாளும் வள்ளலா இருந்தா செத்து தான் போயிடுவாங்க. எல்லா நாளும் வள்ளலா இருந்தா இறந்த வருஷம். எல்லா நாளுமே வள்ளலா இருந்தா செத்து தான் போகணும். யார பத்தி படிச்சிட்டு இருக்கோம்? படிச்சிட்டு இருக்கோம். எந்த வருஷம் பிறந்தாரு? ஊருக்குள்ள 2-3 வள்ளல் தான் இருப்பாங்க. அப்ப 1823 தான் பிறந்தாரு. எல்லா நாளும் வள்ளலா இருந்தா எல்லா நாளும் 74 செத்து தான் போகணும். வள்ளலார் செத்த வருஷம் 74. 23ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 74 செத்து போயிட்டாங்க. நான் ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன்? 74 இப்ப இருக்கிறது என்னது? 2024 வருஷம். ஆமாவா? அதனால அவரை பத்தி அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எத்தனாவது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம் அவரோட போதரவை? இல்லாட்டா எத்தனாவது வருஷம் நினைவு நாள் இருக்கு? அதனால என்ன பண்ணுனாங்க கவர்மெண்ட்? அது மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. தமக்கேன முயலா நோன்றா
தனக்குனே முயல மாட்டான் புறம்போக்கு, தமக்குன்னு முயல மாட்டான் புறம்போக்கு. புறம்போக்குனாவே புறநானூறு தான் அர்த்தம். புறம்போக்குனாவே புறநானூறு அப்படின்னு தான் அர்த்தம். தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாரு ஆசிரியரா? 36 வருஷம். யாரு போனாதான் விநாயகரை பார்க்க முடியும், மூணாறு போனாதான் விநாயகரை பார்க்க முடியும். கவிமணின்னு பட்டம் வாங்கினவரு. இவரோட நூல்கள் ஒரு 4 சொல்லுங்க. மலரும் இருக்குதான் மாலை போட்டு ஜோடி ஏத்தி அவருக்கு மருமகள்லாம் இல்லையா? விநாயகருக்கு கல்யாணம் ஆகல. விநாயகா உமக்கு தெரியாதா அப்படின்னா உமர் கய்யான் பாடல்கள். உமக்கு தெரியாத விநாயகா, உனக்கெல்லாம் எதுக்கு மலரும் மாலையும் மலரும் மாலையும்? உமக்கு கல்யாணமே ஆகல, எப்படி மருமகள் இருக்கும், எப்படி குழந்தை இருக்கும்? மருமக்கள் வழி மானியம், குழந்தை செல்வம், இதெல்லாம் யார் பண்ணது? கவிமணி விநாயகர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி அப்படின்ற பட்டம் இவருக்கு யார் கொடுத்தாங்கன்னா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் கவிமணிக்கு கவிமணின்னு பட்டம் கொடுத்திருக்கிறது. அப்ப அவர் பேர் என்ன அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் பேரு விநாயகம் பிள்ளை, அவ்வளவுதான். இவர் யார் எழுதுனா லைட் ஆஃப் ஏசியாவா தமிழ்ல மொழிபெயர்த்து ஆசிரியர் ஜோதின்னு வெளியிட்டு இருக்காரு. எட்வின் எட்டி லைட்டா போடு. எட்வின் அர்னால்டு எட்டி லைட்டா போடு. வெரி குட். 2015 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஆசிரியர் ஜோதி அப்படின்ற நூலு யார பத்தின வரலாறு சொல்லுது? ஆசிரியர் ஜோதின்ற நூலு புத்தரை பத்தின வரலாறு சொல்லுது. ஆசியாவின் ஜோதி நம்ம யார சொல்றோம்? வெரி குட். நேரு மாமா, ஜவஹர்லால் நேரு. நீல் நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரந்த நிலம். அதுக்கே எவ்வளவு நேரம்? கும்பி அதான் கும்மி அடிக்கிறோம். அப்ப கும்பி அப்படின்றது வயிறு அர்த்தம். ஷாக்கிட்டு வயிற்று பொழப்புக்காக தான் கும்மி அடிக்கிறோம். டிஎன்பிசி 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். காடு மலை எல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணீரோ யார பார்த்து சொன்னது அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்காரு. பிம்பிசார என்ன பண்ண இருந்ததா புத்தர் தடுத்தாரு? ஆளை பலியிட்டு தன்னோட பாவத்தெல்லாம் கழிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆடுகள் பலியிட்டு யாகம் வளர்க்க முடிவு பண்ணாரு. பண்ணியாச்சு. ஓகேவா? மனத்துக்கண் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருக்குறள் சொல்லுங்க. எரினால் திருக்குறள். எரியினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாது நாவினால் உங்களை வச்சு ஒரு திருக்குறள் எழுதலாம் போலயே. அது தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்வில்லை பெரியார் பிழைத்தொழுகவார். தம்ம கிட்ட இருக்கவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும். அதுதான் அறநூல்களை சொன்னவற்றுள் எல்லாம் சிறந்த அறம் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுது. அதுதான் சின்ன வயசுல இருந்தே நம்ம பால்வாடி படிக்கும் போது இருந்தே நம்ம சாப்பிடும் போது சொல்லிட்டு சாப்பிடுவோம் திருக்குறள். என்ன திருக்குறள் அது? வெரி குட். இது அப்படியே இது என்ன கருத்து சொல்ல வராங்க? பகிர்ந்து உண்ணுதல். பகிர்ந்து உண்ணு சாப்பிடுறதுமா. பசி அப்படின்ற கொடிய நோய் யார அணுகிறது இல்ல அப்படின்னா பகிர்ந்து உண்ணக்கூடியவங்களை. இந்த திருக்குறள் தான் இந்த கொஸ்டின் எடுத்து 2023 கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. அப்ப திருக்குறளை இன்னும் நல்லா ஆய்ந்து உள்ளாந்து படிக்கணும்னு அர்த்தம். நீங்க எந்த அளவுக்கு சின்ன விஷயத்த கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். ஒரு சின்ன விஷயம், சின்னதா ஒரு நல்ல விஷயம் பண்ண கூட அந்த அளவுக்கு நீங்க என்ன விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சேரும். அதே மாதிரிதான் நீங்க சின்ன எந்த அளவுக்கு சிறியதா ஒரு நல்ல விஷயம் கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். தம் உள்ளம் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ற திருக்குறள் இது. மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வும். வேற எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எந்த அளவுக்கு நீங்க ஒரு கொஸ்டின், எந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நன்மை சேரும். நம்ம உள்ளம் ஏத்துக்காத எந்த ஒரு செயலையும் எந்த காலத்திலயும் யாருக்குமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இது.
இதுதான் இணைத்தானும் எஞ்ஞான்றும் இதுதான் மேம் நினைத்தானும் எங்கான்றும் மனத்தானம் ஞானா செய்யாமை மனத்தானம் மானா செய்யாமை செய்யாமை தலை. இந்த இந்த வேணாம் இது காலை செஞ்ச சாப்பாடு இது உன் பிள்ளைங்களுக்கு போட்டு நான் இன்னொன்னு செஞ்சுக்கிறேன் அப்படின்றது தப்பு. உங்க பிள்ளைங்களே சாப்பிடாத ஒரு விஷயத்த மத்தவங்க எப்படி சாப்பிடுவாங்க? காலை செஞ்ச நைட்டு இன்னொருத்தவங்க கொடுக்குறீங்க. ஒரு பழமே வீணா போக போகுது, அது மத்தவங்க கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க வீணா போக போகுதுன்னு தெரியுது இல்ல? அது நம்ம குழந்தைங்க சாப்பிடாம நமக்கு தெரியும்ல, மத்தவங்க குழந்தைங்க மட்டும் சாப்பிடும். நம்ம மனசு ஏத்துக்காத எந்த விஷயத்தையும் எப்பவுமே யாருக்குமே செய்யக்கூடாது. அப்படித்தானே? உபப்பாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் இதெல்லாம் யாரோட நூல்கள்? ராமகிருஷ்ணனோடது அவருடைய கதை வந்து இந்த தேசத்துக்கே ராமகிருஷ்ணனோடது. ராமகிருஷ்ணனோட கதை இந்த தேசத்துக்கே தெரியும். ராமரோட உபபாண்டவர். இது எல்லாரோட அவரோட கால்கள் எங்கெங்கெல்லாம் போச்சு ராமர். வெரி குட். ஷாக்கெட் வச்சு எடுத்து முடியுது இல்ல? எஸ் மேம். பாதம் அப்படின்ற சிறுகதை, பாதம் அப்படின்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு? தாவரங்களின் உரையாடல். ராமரோட பாதம் பட்டாவே தாவரங்கள்லாம் உரையாடும் பாத்திருப்போம். ஆமா தானே? எஸ் மேம். ராமரோட பாதம் பட்டாவே தாவரங்கள்லாம் உரையாடும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம். யாரு? யாரது யாரு? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு யாரு? வள்ளலார். வள்ளலார். நீங்க சொல்றது எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை அயராது உழைமின். எழுமின் எழுந்துடு, விழித்துடு, உன் விஷயம் கைகூடுற வரைக்கும் நீ அயராது உழைச்சிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? விவேகானந்தர். விவேகானந்தர். தனிமைன்ற வார்த்தை வந்தாலே யார போட்டணும்? வள்ளலார போட்டணும். எப்படி மேம் ஒரு சோறு மட்டும் தானே போட்டாரு, அவருக்கு எங்க இவ்வளவு அறிவு அப்படின்னா அறிவா மத்தவங்க இருக்கணும்னு ஞான சபையை அவரு ஆரம்பிச்சாரு. பார்த்தோமா ஷாக்கெட்டு? என்ன பார்த்தோம் ஷாக்கெட்டு? வெரி குட். வள்ளலார் என்ன பண்ணாருன்னா ஏழைகள் 2 பேத்துக்கு 72 ஏழைகள் 2 பேத்துக்கு ஞானம் கொடுத்து மேட்டு கமிச்சிட்டாரு. ஏன் மேட்டு கமிச்சிட்டாரு? மேட்டுக்குப்பம் சத்திய ஞான சபை மேட்டுக்குப்பன்றத ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்போ அவருதான் ஞானத்தை பத்தி போதிக்கிறாரு. அவர் தெளிவா சொல்றாரு, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னது யாரு? வள்ளலார். பாத பீடிகை. பாத பீடிகை எந்த இடத்துல இருக்கு? பாத பீடிகைன்னு சொல்லலாம், அது புத்த பீடிகைன்னு சொல்லலாம். மணிப்பல்லவ தீவுல இருக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். மணிப்பல்லவ தீவுல இருக்கு. மணிப்பல்லவ தீவு யாருப்பா வாட்ச்மேனா இருந்தது? யார் வாட்ச்மேனா இருந்தது? யார் காவல் காத்தது? வெரி குட். வாட்ச் பண்றாங்க. வெரி குட். தீவிரமா வாட்ச் பண்றாங்க. மணிமேகலை அந்த பல்லவ தீவுக்கு யார் கூட்டு வந்தா? மணிமேகலா தெய்வம். மணிமேகலை எந்த நகரத்தை சேர்ந்தவர்? அமுத சுரபி பாத்திரம். அமுத சுரபி பாத்திரம் முப்பிறவில யார்கிட்ட இருந்துச்சு? வெரி குட். ஆபுத்திரன். இந்த பிறவில மணிமேகலை அமுத சுரபி எடுத்ததுக்கு அப்புறமா யார்கிட்ட ஃபர்ஸ்ட் பிச்சை வாங்குறாங்க? வெரி குட். ஆத்தி சோறு போடு. ஆத்தினா ஆதிரையில சோறு வாங்குறாங்க. சரிம்மா, இப்படி ஆதிரை வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு, ஆதிரை ஒழுக்க நிலையில பெஸ்டான ஆளு, அவங்கள்ட்ட நீங்க சாப்பாடு வாங்கினா அது அல்ல குறையாத அமுத சுரபியா மாறிடும் அப்படின்னு மணிமேகலைக்கு அட்வைஸ் பண்ணது யாரு? மணி அறவே இல்ல. மணி அறவே இல்லன்னு அட்வைஸ் பண்றாங்க. மணி அறவே இல்ல, சுத்தமாயிட மணி இல்ல அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. மணிமேகலைக்கு அட்வைஸ் பண்றது அரவணடிகள். ஏன்? காய சண்டிகைன்றது பசியில காஞ்சி போய் கிடக்குறா. பசிப்பினி போக்குனது காய சண்டிகைக்கு. பசியில காஞ்சி போய் கிடக்குறா அப்படின்னு சொல்றது. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? 1000 தடவை எழுத விட்டுருவேன். முதல் சீர்திருத்த காப்பியம் முதல் தேசிய காப்பியம் போறேன். எப்படி முதல் தேசிய காப்பியம் மணிமேகலை வரும்? மணிமேகலை எங்க தேசியத்தை பத்தி சொல்லுது? தேசிய ஒற்றுமை பத்தியும் தேசியத்தை பத்தியும் மணிமேகலுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம். சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தரையும் ஒற்றுமைப்படுத்தி காட்டுறதுனால ஒற்றுமை காப்பியம்.
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கண்ணகியை பத்தியும் கோவலனை பத்தியும் கோவலன் ஓடி போனதை பத்தியும் திருப்பி மாதவிட்ட இருந்து ஏமாந்து வந்ததை பத்தியும் காணல் நீர் வரிகளை பத்தியும் திருப்பி கண்ணகி ஏத்துக்கிட்டதை பத்தியும் திருப்பி அந்த செல்லம்ப வச்சு நம்ம திருப்பி அடுத்து பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சதை பத்தியும் அப்படி போகும்போது அப்படி யோசிச்சு நல்ல விதமா திருந்தி போகும்போது தான் அவர் கொலை பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்தையும் அதை பார்த்து வெகுண்டு எழுந்த கண்ணகி சாபம் விட்டு மதுரையை எரிச்சிட்டாங்க அப்படின்னும் அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதையா 5001 வரியில எழுதியிருப்பாங்க? இதை சொல்றதுக்கே ஒரு செகண்ட் போதுமே, எதுக்கு இவ்வளவு எல்லாம் எழுதணும்? இதை பத்தி அவ்வளவு தேசிய கருத்துக்கள் உள்ள இருக்கு. நாட்டை பத்தியும் தேசிய கருத்துக்களை பத்தியும் நம்ம படிச்சிருப்போம்ல 9th புக்ல 36 வகையான முரசுகளுக்கு தான் எந்த நூல் சொல்லுது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அதான் சொல்லுது. எஸ் மேம். சிலம்பரசம் 3 போனா முரசு வாசிப்பான். சிலம்பரசை 3 போனாதான் முரசு வாசிப்பான். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் எந்த நூல் சொல்லுது? மலைக்கு முதலிடம் கொடுத்து பொதுகை மலையை முதலிடம் கொடுத்து பொதுகை திருநெல்வேலியை பத்தி பெருமையா பேசுறது எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். இளமையிலே நம்மளோட இளமையில பொத்திட்டு இருக்கணும். விருந்தோம்பல் பத்தி கண்ணகி சொல்லிருப்பால, பாத்துருப்பாங்க விருந்தோம்பல் பத்தி. லூசு பிடிச்ச எனக்கு பையில நீ போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடா, நீ போனதுக்கு அப்புறமா விருந்தினர் வரவேற்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப கணவனை பிரிந்ததை விடவும் பிரிந்தது கோடலும் யார் சொன்னது? சிலப்பதிகாரம். அப்ப விருந்து சிலப்பதிகாரத்துல சிவப்பு மாட்டுக்கு சிவப்பு பிடிக்காது பார்த்தோமா? ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சிவப்பு பிடிக்காதுல்ல. சீனா என்ன அர்த்தம்? காலை அடக்குதல் பத்தியும் ஏறு தழுவுதல் பத்தியும் எந்த நூல்ல சொல்லிருக்காங்க? சிலப்பதிகாரம். தேசியத்தை பத்தியும் தேசிய பண்பாடு பத்தியும் நம்ம தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ்நாடுன்ற வார்த்தை முதலில் கையாளப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயம் சிலப்பதிகாரத்துல இருக்கு. அதனால அது தேசிய காப்பியம் நம்ம சொல்றோம். முத்தமிழ் காப்பியம். ஏன் முத்தமிழ் காப்பியம்? ஒற்றுமை காப்பியமா? ஒற்றுமை காப்பியம் தான் சேர சோழ பாண்டியர். அதான் ஒற்றுமை காப்பியம். இப்ப இருக்க தமிழ்நாடு வேற, அப்ப இருக்க தமிழகம் வேற. தமிழகம் தான் பெரிய விஷயம். தமிழகம் என்னது? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்து சேரனோட நாடே கேரளம் தானே. அப்ப பண்டைய தமிழகம் அப்படின்றது சேர சோழ பாண்டியர் 3 பேர் சேர்ந்தது. அந்த பண்டைய தமிழகம்ன்றது ஒற்றுமையா இருந்தது. ஒற்றுமை காப்பியம் அது. ஆமா தானே? அப்ப இவ்வளவு தூரம் இருக்கிறதுனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முத்தமிழ் அப்படின்றது நம்ம படிக்கிறது செய்ய கரெக்டா? சிலப்பதிகாரம் அப்படின்றது காப்பியம். 50 காப்பியம், 5 காப்பியம், 50 காப்பியம், சங்க இலக்கியம்லாம் எதுல வருது? இலக்கியத்துல வருதா இலக்கணத்துல வருதா? ஒரே நடையில வருதா? இலக்கியத்துல வருது. அப்ப அதுதான் இயல். அதுதான் இயல். மாதவி டான்ஸ் ஆனாங்களே அதுதான் இசை. பாட்டு பாடுனது காணல் வரி அதெல்லாம் இசை. இயல், இசை, நாடகம். மணிமேகலை நாடகமும் பண்ணாங்க. மாதவி நாடகம் பண்ணாங்க. நாடக காப்பியம் தானே அது. நாடக மாந்தர்கள் அதுல இருப்பாங்க தானே. இவன் இங்க யார் யாரும் இருக்க போறாங்க? மாதவி இருப்பாங்க, கோவலன் இருப்பாங்க. அப்படி சொல்லி உரையிடைத்த பாட்டுடை செய்ய அது ஒரு நாடகம் தானே. அப்ப இயல், இசை, நாடகம் அப்படின்ற முத்தமிழையும் அதுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அது முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம். எப்போதுமே ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தானா, ஒரு மன்னி இருந்தாங்களா, ஒரு அமைச்சர் இருந்தாரா, அந்த மன்னனுக்கு இன்னொரு மன்னனுக்கு சண்டையா அப்படின்னே எல்லா கதைகளும் ஆரம்பிச்ச காலத்துல ஒரு ஊர்ல ஒரு சாதாரண வணிகன் இருந்தான். ஒரு வணிகன், அவனோட பொண்ணுதான் கண்ணகி. இங்க ஒரு வணிகன் இருந்தா, அவரோட பையனா கோவலன். மாசாத்துவன் மகன் கோவலனுக்கும் மாநாய்க்கன் மகள் கண்ணகிக்கும் 2 பேரும் திருமணம்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு குடிமக்களை பத்தி ஆரம்பிச்சதுனால அது குடிமக்கள் காப்பியம். சொதப்புவீங்களா இனிமேலு? பசிப்பினி போக்கிய பாவை நம்ம யார சொல்றோம்? மேகலை. பசிப்பினி போக்கிய பாவை நம்ம யார சொல்றோம்? லோகேஸ்வரன் எங்க இருக்கீங்க? எங்க ஆன்சர் பண்ண லோகேஸ்வரன் எங்க? பண்ணிட்டு தான் இருக்கேன். கிழிமுக்கு உடஞ்சிரும். சவுண்ட் வந்தா நான் ஏன் கேட்க போறேன்? எல்லாரும் மியூட் பண்ணுங்க. எல்லாரும் மியூட் பண்ணுங்க. தர்க்க நூல் எதுமா? நீலகேசி மேம். வெரி குட். நீலகேசி. எல்லாரும் மியூட் பண்ணுங்க. லோகேஸ்வரன் மட்டும் ஆன்சர் பண்ணுவாரு. பட்டு ஆன்சர் பண்ணுவாரு. மணிமேகலை யாருக்கு பிறந்தது? பொண்ணு மாதவி. மாதவின்றது யாரு? என்ன பட்டம் வாங்கியிருக்காங்க? ஆடலரசி மேம். ஆடலரசி. அப்புறம் தலைகோல் அருவி. தலைகோல் அருவி அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்காங்க.
1008 1008 களஞ்சியம் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து நடக்கையில், உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். யார் சொன்னது? நீங்க நல்லவர், ஜிப்பு போடுங்க. கலில் ஜிப்ரான் மேம். வெரி குட். நீங்க நல்லவர், ஜிப்பு போடுங்க. கலில் ஜிப்ரான். கலில் ஜிப்ரானோட கவிதைகள்லாம் யார் மொழிபெயர்த்தாங்க? புவியரசு தீர்க்கதரிசி என்ன பேர்ல? தீர்க்கதரிசி அப்படின்ற பேர்ல மொழிபெயர்த்திருக்காரு. தீர்க்கதரிசின்ற பேர்ல மொழிபெயர்த்திருக்காரு. தாய் மானவரோட நூலை பாடல்கள் என்னன்னு சொல்லுவோம்? தமிழ் மொழியோட தமிழ் மொழியில் உபநிடதம். தமிழ் மொழியின் உபநிடதம் ரொம்ப முக்கியம். அப்படி தமிழ் மொழியின் திருவருட்பா யாரு? வள்ளலார். வெரி குட், வள்ளலார். திருவருட்பா யாரோட பாடல்களை மருட்பான்னு சொன்னாங்க? வள்ளலார் பாடல்கள். வள்ளலார் பாடல்களை. தமிழ் மொழியின் உபநிடதம் யார் எழுதுனது? யாரோட நூலு? தாய்மானவர் மேம். தாய்மானவர். 2015 டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் 2017 கேட்டிருக்காங்க. கன்னினா என்ன அர்த்தம்? ஃபாஸ்டா. கன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்னினா பூமாலை சூடுறவங்க மேம். பூமாலை சூடுறவங்களா? இரண்டடி செய்யுள். எதுகையால் தொடக்கப்பட்ட இரண்டடி எதுகையால். மேல 2 பூ கீழே 2 பூ வைக்கிற மாதிரி, மேல ஒரு பூ கீழே ஒரு பூ வைக்கிற மாதிரி 2 அடியில எதுகையால் கொண்டு வரப்பட செயல் தான் என்னது? கன்னி. அன்பருக்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு. யார் சொன்னது? டக்குனு தாய் தான் அன்பா பணி செய்வாங்க. தாய்மானவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாரு? விஜய் தாய் பார்த்தாலே சொக்கிடுவாங்க. விஜய் தாயை பார்த்தாலே சொக்கி போயிடுவாரு. என்னவா ஒர்க் பண்ணாரு? தலைமை கருவுல கணக்கரா ஒர்க் பண்ணிருப்பாரு. தலைமை கருவுல கணக்கரா ஒர்க் பண்ணிருப்பாரு. வஉசி எந்த ஊர்ல பிறந்தாரு? எல்லாத்தையும் 1000 தடவை எழுதி விட்டுருவேன். ஒட்டப்படாரம். வவுர் ஒட்டி போச்சு. ஒட்டப்படாரத்துல பிறந்திருப்பாரு. ஆங்கிலேயருக்கு இணையா உள்நாட்டிலே கப்பல் விட்டது யாரு? வஉசி. எந்த டேட்ல விட்டாரு? சுதேசி நாவாய் சங்கம் 1916 செஞ்சது. அக்டோபர் 16. அதே அக்டோபர் 16 தான் என்னது? உணவு தினம். வஉசி யாரோட பாடல்களை விரும்பி கேட்டாரு? வஉசி என்ன அர்த்தம்? வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. வேலு நாச்சியார். சிவகங்கை மீட்ட வருஷம் எந்த வருஷம்? 1980. வீரத்துக்கு வேலு நாச்சியார். ஆற்றலுக்கு தியாகத்துக்கு குயில்ன்றது யாரு? பாமா உள்ள போயிருப்பாங்க. வேலு நாச்சியார் எந்த வருஷம் பிறந்தாங்க? 1730. வேலு நாச்சியார் பத்தி படிக்கும் போது எப்பவுமே ஒரு 4 வருஷம் தான் ஞாபகம் சொல்லிருக்கேன். என்னன்னு? 1730, 1730 பிறந்திருப்பாங்க. 72ல காளையார் கோவில் போறப்போ அவங்க வீட்டுல செத்துட்டு இருப்பாரு. கணவனை இழந்திருப்பாங்க. சிவகங்கை இழந்திருப்பாங்க. திருப்பி சிவகங்கை மீட்ட வருஷம் 80. அந்த அம்மா செத்து போனது 96. அவ்வளவுதானே? வேலு நாச்சியார் பத்தி படிக்கும் போது இந்த 4 வருஷமும் கண்ணுக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிருப்பேன். கரெக்டா? வேலு நாச்சியார் ஹைதராலிட்ட எந்த மொழியில பேசினாங்க? அதுக்கு பதிலா ஹைதராலி எத்தனை படைகள் அனுப்பிவிடாரு? 5000 குதிரைப்படை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. வேலு நாச்சியாரோட அமைச்சர் பேர் என்ன? அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணா அமைதியாயிருக்கும். சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்ப திறந்திருக்கும்? விஜயதசமி அன்று. அதே மாதிரியே
அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு யார் மட்டும் தான் உள்ள விடுவாங்க? பெண்களை மட்டும்தான் உள்ள விடுவாங்க. வெரி குட். பெண்களை மட்டும்தான் உள்ள விடுவாங்க. விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கை கோட்டை திறக்கப்படும். கரெக்டா? சிவகங்கை அன்னைக்குதான், விஜயதசமி அன்னைக்குதான் கோட்டை திறக்கப்படும். கோட்டை திறக்கப்படும். அதே மாதிரி எந்த வருஷம் எந்த டேட்ல தான் அந்த அமுதசுரபி வெளிவரும்? அட்சய பாத்திரம் வெளியே வரும். வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றியும் பெற்ற முதல் வீர தமிழச்சி யாரு? 2017 கேட்ட கொஸ்டின்ஸ். வேலுநாச்சியார் அமைச்சர் யாரு? 2022 டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். 2022 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷாரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை யாரு? 2017 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியாரோட கணவர் பேர் என்ன? கையில முத்தம் கொடுப்பாரு. ஏன் கையில? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். அவங்க அப்பா பேர் என்ன? செல்லமான மகள். அவங்க அப்பா ராமநாதபுரம் மன்னர். செல்லமான மகள்னா செல்லமுத்து சேதுபதி. அவங்க அப்பா ராமநாதபுரம். செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம் மன்னருக்கு பிறந்ததா யாரு? வேலு நாச்சியார் அம்மா. வேலு நாச்சியார். வடநாட்டில் வேலு நாச்சியார் யாரு? வடநாட்டில் வேலு நாச்சியார் ஜான்சி ராணி. தென்னகத்தின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். அங்க அஞ்சலை அம்மாள்ன்ற வார்த்தையே இல்லன்னா யார் போட்டுக்கலாம்? நீங்க வெள்ளாச்சர் போட்டுக்கலாம். நாட்டின் ஜான்சி ராணின்னு லூசமா சொல்லி வச்சிருக்காங்க. தென் நாட்டின் ஜான்சி ராணின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரி முதல்ல பிறந்தாங்க. அப்ப ஆக்சுவலா இவங்களை வச்சுதான் ஜான்சி ராணியை பாராட்டி இருக்கணும். இதுக்கு அப்புறமா பிறந்தவங்களை வச்சு இவங்களை பாராட்டி இருக்கும். அது தவறான செயல். அப்படிதானே? எனக்கு ஒரு பேத்தி பிறந்தாருன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கா என்ன மாதிரி என்ன சொல்லுவீங்க? நீ பிரியாம மாதிரி அவங்க பேத்தி இருக்காங்க, அப்படிதான் சொல்லுவீங்க. நியாயமும் கூட. அப்படி சொல்றதா நியாயமும் கூட. அதை விட்டுட்டு செத்து போன என்ன எழுப்பி நீ உங்க பேத்தி மாதிரி இருக்க சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி வேலுநாச்சியார் எழுப்பி நீங்க வந்து ஜான்சி ராணி மாதிரி சொல்லக்கூடாது. தவறான செயல். ஜான்சி ராணி வேணா சொல்லிக்கலாம். எப்பா இதுக்கு முன்னாடி பாருங்க, தமிழ்நாட்டுல வேலுநாச்சியார் ஒரு அம்மா இருந்தாங்க, வீர பெண்மணி. ஆங்கிலம் எதிர்த்து வேலேந்தி ஜெயிச்சு காட்டினாங்க. ஜான்சி ராணி தோந்து போயிட்டாங்க. அது உண்மைதான்ப்பா. அதான் ஒத்துக்கணும். ஜான்சி ராணி தோந்துதானே போனாங்க. அப்படியே அவங்க புகழ் நிலைச்சு நிக்குதுன்னா நீங்க படிக்கிறீங்க. நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்க ஒரு சாதனையாளர் தான். கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா அப்ப நீங்க சாதனையாளர் தான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? வென்றவனுக்கும் வரலாறு இடம் இருக்கு, தோற்றவனுக்கும் இடம் இருக்கு. வேடிக்கை பார்த்தவங்களுக்கு தான் இல்ல. வேடிக்கை பார்த்தவங்களுக்கு இல்ல. எவ்வளவு வீரனா இருந்தாலும் இந்த வீரன் வேடிக்கை பார்த்தா சொல்லுவாங்களா? இல்ல. அந்த அம்மா சாகிற வரைக்கும் போராடி செத்தாங்க. அதான் விஷயமே. அங்க போராடி ஜெயிக்கணும் தோக்கணும் போராடணும். கடைசி வரைக்கும் முடியும் போராடணும். போராடி ஜெயிச்சவங்க வேலுநாச்சியார். கடைசி வரைக்கும் உயிர் போற தருவாயில கூட என் ஜான்சியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு போராடி செத்து போனவங்க யாரு? ஜான்சி ராணி. அந்த அம்மா பேரு ஜான்சி ராணி எல்லாம் கிடையாது. அந்த பேரு லட்சுமிபாயும் கிடையாது. மணிகாரணி. உண்மையான பேர் லட்சுமிபாயும் கிடையாது. ஆனா மணிகர்ணிகா தான் லட்சுமிபாயின்னு சொல்றோம். விஷயம் என்னன்னா லட்சுமிபாயின்னு வச்சா கூட அந்த பேரு மணிகர்ணிகா. லட்சுமிபாயின்னு சொல்றோமா? ஏன்? அந்த மாதிரி ஜான்சி ஆண்டதனால் ஜான்சிக்கு ராணி, அதனால ஜான்சி ராணி. அந்த மாதிரி பேரு ஜான்சி ராணி கிடையாது. இப்ப சொல்றோம்ல முகமது கோரி, அவர் பேர் முகமது கோரி எல்லாம் கிடையாது. கோரி ஆண்டதனால் அவர் முகமது கோரி. அவர் கோரி, அவ்வளவுதான். கோரி ஆண்டதனால் அவர் கோரி முகமது. அதே மாதிரிதான் கஜினி முகமதும். கஜினி ஆண்டதனால் அவர் கஜினி முகமது. அவர் பேர் கஜினி எல்லாம் கிடையாது. நம்ம இப்படி வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். யாரோட எந்த பெரியவரோட அடிநிலையில இருந்து தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு? காந்தியடிகள் ஆசைப்பட்டாரு. யாரோட கால அடிநிலையில இருந்து? ஊவேசாவோட. இலக்கிய மாநாடு எங்க நடந்துச்சு? கவிஞர் ரவீந்திர ராஜாஜி யார சொல்றாரு? சொல்லாதீங்கப்பா, அவர் இந்தியாவுக்கே சொத்துப்பா அப்படின்னு யார் சொன்னது?
காந்தியடிகள் குற்றாலம் எங்க இருக்கு? தமிழ் கையேடு யாருது? தமிழ் படிச்சுட்டு போப்பா. டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் படிச்சுட்டு போப்பா. தமிழ் படிச்சுட்டு போப்பா. தமிழ் கையேடு படிச்சுட்டு போப்பா. போப்பானா போப்பு, ரொம்ப முக்கியம். போப்பு தமிழ் கையேடு. இதுலதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் செய்து விடல். தமிழ் கையேடு அல்ல. டால்ஸ்டாய் எழுதின உன்னுள் இருக்கும் ஆண்டவன் அரசு. டால்ஸ்டாய் எழுதின உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. அதுலதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடல் அப்படின்றத படிச்சாரு. திருவள்ளுவர் எழுதினதான் படிச்சிருக்காரு. ஓ இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஜியு போப்போட தமிழ் கையேட படிச்சாரு. தமிழ் படிக்க ஆசைப்பட்டு தான் தமிழ் கையேட படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, காந்தியடியோட தலைமையில சென்னையில இலக்கிய மாநாடு நடந்துச்சுதான். எந்த வருஷம்? 37 அடி வெளுக்க போறேன் உங்களை. என்ன விளையாடுறீங்களா? 37. ஆமாம் சொன்னேன். இலக்கியத்துல என்ன பேசினா அப்படியே முள்ளு குத்துற மாதிரியே இருக்கும். இலக்கியத்துல என்ன பேசினா முள்ளு குத்துற மாதிரி, ஏன்னா அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது, முள்ளு குத்துற மாதிரியே இருக்கும். காந்திக்கு லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் தெரியாது. அப்ப ஒவ்வொரு தடவையும் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் அவரோட மொழி யார் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க? போன குரூப் 4லயே இத கேட்பாங்கன்னு சொன்னேன். கேட்டாங்களா? அப்படியே கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. இது அப்படியே கேட்பாங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி காந்திக்கு தமிழ்ல கையெழுத்து போடவும் தெரியாது. அவர் கையெழுத்து போட கத்துக் கொடுத்தது இரட்டைமலை சீனிவாசன். தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்ட நூல் எதுன்னா அந்த ஜி போப் எழுதுனா தமிழ் கையேடுதான். எங்க இருக்கும்போது காந்தியடிகள் தமிழ் மொழியை கத்துக்க தொடங்கினாரு? தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது. பாரதி எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் யார் சொன்னது? ராஜாஜி. ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்திட்டாங்க. காந்தியடிகள் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எதிர்க்கிறதுக்காக சென்னைக்கு வந்தாரு. எந்த வருஷம்? உன்னைய அப்படின்னா 19 உன்னைனா 19 உன்னைய பெரிய ரவுடின்னு நினைச்சேன். ரவுடினா ரவுலட் சட்டம். ரவுடின்னு நினைச்சேன் அப்படின்னா ரவுலட் சட்டம். கவி ஞாயிறு யாரு? ஒரு தடவை சொன்னா விட்டுறணும், முடிச்சிடணும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணுமா இல்லையா? கவி ஞாயிறு யாரு? கலை ஞாயிறு யாரு? கலை முத்துப்படம் தான். கலைனாலே முத்துப்படம் தான். புலவர் ஏறு? புலவர் வராரு. வரதஞ்சை பிள்ளை. புலவர் வராரு. கவிஞர் ஏறு யாரு? வாணி ஏறுனி. வேற யாரு இருக்கா? தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. யார் சொன்னது? 2023 தாராபாரதி. தேவர்கள் தான் மொழியை உருவாக்குனாங்க. மொழி ஞாயிறு, தேவனைய பாவனா, தேவர்கள் தான் மொழி உருவாக்குனாங்க. மொழி தேவை. டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் மொழி தேவை. மொழி தேவை. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி அப்படின்னு எதை சொல்லியிருக்காரு தலைவர்? அந்த அச்சய பாத்திரம் மணிமேகலையிடம் இருந்தார். ஏமா மணிமேகலை அச்சய பாத்திரம் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அன்னை நாடுமா. அன்னை நாடுன்றது என்னது? நமது இந்திய நாடு. நாடுன்னு சொல்லியிருக்கோம். மாநிலம் நாடு. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அப்படின்னா எதை? இது கொஸ்டின் கேட்கலாம். அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியா திகழ்றதுன்னு சொல்லி தாராபாரதியா சொல்லியிருக்காரு. அன்னை பாரத நாட்டை அறத்தின் ஊன்றுகோல் நம்ம எதை சொல்றோம்? காந்தியடிகளின் சின்ன கைத்தடி. இது யார் எழுதுனது? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் யார் எழுதுனது? இயற்பெயர் என்ன?
ராதாகிருஷ்ணன் மேம். ராதா கிருஷ்ணன். தாரா ராதா. தாரா தாராபுரம் பேர் என்னமா? ராதாகிருஷ்ணன் மேம். தாரா ராதா. அவ்வளவுதான். பூமியின் கிழக்கு வாசல் என்ன சொல்றாரு? பூமிக்கே உலகத்துக்கே கிழக்கு வாசல் தானாமா? இந்திய நாடு. புதுமைகள் செய்த தேசம் இது. பூமியின் கிழக்கு வாசல் இது. காளிதாசனின் தேனி செய்பாடுகள் எங்க எதிரொலிக்கும்? காவிரி நதிக்கரை மேம். காவிரி கரைகள். கம்பனோட அமுத கவிதைகள் எங்க எதிரொலிக்கும்? இசையமைக்கும். கம்பன் கங்கை குரில் குரில், காளிதாசன் காவிரி நெடில் நெடில். அப்படித்தானே? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். யார் சொன்னது? கிளவி பணத்தை போச்சுதான் வைக்கும். கிளவி பணத்தை போச்சுதான் வைக்கும். தனி ஆளா இருந்து நடுநிலைமையோட இருந்து யாருகிட்டையும் ஒரு பக்கம் சாயாம சென்ட்ரல் அமர்ந்திருக்கிறது யாரு? ஏற்றம் இறக்கம் காட்டுவான் யாரு? விடுகதை. இது விடுகதை. சும்மா கேட்ட விடுகதை. எல்லாம் அப்படி இப்படி டெம்பரா இருக்கீங்களே, ஏதோ சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, அதனால ஜாலியா கேட்டேன். அது காமெடி இதுல தராசு. அதுவும் புக்ல தான் இருக்கும். தராசு. அது தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்லப்பட்டவை எது எது? ஏன்னா ஒண்ணு சொல்லுங்க. தரை வழியா கப்பல் மிளகு மேம். எருது கழுது அதெல்லாம். தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து புறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. தன்னாட்டுல விளைஞ்சது நல்ல நெல்லு. சீனா வந்து என்ன இறக்குமதி பண்ணும்? சீனத்துல இருந்து கண்ணாடி. சின்ன காக்காப்பா. சின்ன காக்காப்பா. சின்ன காக்காப்பா. கண்ணாடி கற்பூரம் பட்டு. இந்த மாக்காப்பா பிரியங்கா வருவாங்கல்ல, மாக்காப்பா, அது மாதிரி சின்ன காக்காப்பா பாத்துருப்போம். கண்ணாடி கற்பூரம் பட்டு. அரேபியா வந்து என்ன இறக்குமதி பண்ணும்? குதிரை. அரேபிய குதிரை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் யார் சொன்னது? நடுவு நின்று நன்னெஞ்சினோர் யாரு சொன்னதுன்னு தான் கேட்டேன். சொன்னதுன்னா பட்டினப்பால எழுதுறது யாரு? அப்பனா உருத்துறாங்க தான் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். நடுவு நின்று நன்னெஞ்சினோர் அப்படின்னா பட்டணத்துக்கு போனாலே உருத்தம். நெக்ஸ்ட். சார்ஜ் போடுங்க மேம். ஓகே ஓகே மேம். ஓ சார்ஜ் இல்லையோ? 10% ஓட்டிடலாம். உழைக்கும் மக்கள் தன் கலப்பை மறக்க பாடுறதா என்ன பாட்டு? காதால கேட்டு வாயால பாடுறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சொல்றோம். வாய்மொழி இலக்கியம்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல நாட்டுப்புற தந்தை நம்ம யார் சொல்றோம்? வெரி குட் வெரி குட். வான மாமலை. தமிழ்நாட்டுல நாட்டுப்புற தந்தை நம்ம யார் சொல்றோம்? வான மாமலை. ஆக்சுவலா நாட்டுப்புற தந்தைன்னா யார் சொல்லணும்? ஜேக்கப் கிரீம் அப்படின்றவர் தான் நாட்டுப்புற தந்தை. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நாட்டுப்புற தந்தை யாருன்னா யார் சொல்லணுங்க? வான மாமலை அப்படின்னு நம்ம சொல்லணும். மீனவர்களுக்கு அஞ்சு மத்த என்ன இருக்கு? ஊஞ்சல் எது? மீனவர்களோட ஊஞ்சல் எது? அவங்களோட கூரை எது? மீனவரோட கண்ணாடி எது? நிலவு. அவங்களோட கண்ணாடி நிலவு. மீனவரோட பொருட்கள் எது? கடல்ல பிடிக்கிற மீன்கள் தான். வீரகாவியம் யாரு படிச்சது? வீரகாவியம் முடியரசன். படிச்சா முடி கொட்டிடும். ஏசுகாவியம்
கண்ணதாசன். சகாராவை தாண்டத ஒட்டகங்கள். காமராஜர். காமராஜர். சகாராவை தாண்ட ஒட்டகங்கள் காமராஜர். முடியரசன் இயற்றிய நூல்கள் ஏதாவது சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. வீரகாவியம், பூங்கொடி, காவியப்பாவை. வாணியம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டுல எங்க செயல்படுதுன்னு ஒருவேளை எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். வாணியம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டுல எங்க செயல்பட்டுச்சு அப்படின்னா கோவையில 2017 கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. வாணியம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டுல எங்க நடைபெற்றுச்சு? கோச்சிட்டு வானத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்ன பட்டம் கொடுத்தாங்க? அப்ப கவி பேரரசு வைரமுத்து. முடியரசுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? கவியரசன் முடியரசு பட்டம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கவியரசன் வேற யார் கொடுத்திருக்காங்க? கண்ணதாசனுக்கு. பாரதிதாசனால என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் இந்த கவிஞர் தான் அப்படின்னு யார பாராட்டினார் பாரதிதாசன்? முடியரசன. பாரதிதாசன் என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் இவங்கதான், நான் தான் மூத்த வழித்தோன்றல், எனக்கு பின்னாடி இருக்கிறதுல இந்த கவிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனே முடியரசனை பாராட்டி இருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். நானிலம் யார் எழுதின கவிதை? முடியரசன். திருப்பாவை யாரு? திருப்பாவை திருவம்பாவை கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. யாரோ பக்கத்துலயே பேசிட்டு இருக்கீங்க, பாத்துக்கோ யாருன்னு பாருங்க. பாத்து சொல்லுங்க, ரிமூவ் பண்ணிடுவோம். விருந்தினர் முகத்தை எந்த மலரோட ஒப்பிடுறார் வள்ளுவர்? வெரி குட். அனிச்ச மலர். வெரி குட். உள்ளுவதெல்லாம் பிரிச்சு காட்டுங்க. உள்ளுவது கூட்டல் எல்லாம். யாருமா பேசிட்டு இருக்கிறது? அட்டி சமத்தையா வாங்கிருவீங்கம்மா. விருந்து புறத்ததா தானுண்டல். அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது ஆகாது அப்படின்னு வள்ளுவர் எந்த திருக்குறள்ல சொல்றாருன்னா, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தே ஆயினும் வேண்டற்பாடு. களவினால் ஆகிய ஆக்கம் இல்லாமே போயிடும். யாரு பயன்தரா சொற்களை பேச மாட்டாங்க? அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமல்ல சிற்பங்கள் எத்தனை தலைமுறையா கட்டி முடிக்கப்பட்டுச்சு? நான்கு தலைமுறை. மத்த விலாசம் அப்படின்ற வடமொழி நாடகங்களோட ஆசிரியர் யாரு? மக்குப்பையன் மந்தமாதான் இருப்பான். மத்த விலாசம் அப்படின்னா மகேந்திரவர்மன். மக்குப்பையன் மந்தமாதான் இருப்பான்னு சொல்லியிருப்போம். எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நரசிம்மவர்மன்? படிப்பாங்க. ஏழைகள் தான் நர்ஸுக்கு படிப்பாங்க. பஞ்ச பாண்டவர் ரதம் யாரு காலத்துல உருவாக்கப்படுச்சு? பஞ்ச பாண்டவர் நரசிம்மவர்மன். பஞ்ச பாண்டவர் ரதம். ரதத்தை தூக்கணும்னா நீ மாமல்லனா இருக்கணும். மாமல்லன் யார சொல்றோம்? எப்படி மகேந்திரவர்மன் சொல்றீங்க? அடி வெளுக்க போறேன் உங்களை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல நர்ஸ் மாமா லவ் பண்ணுச்சான். மாமா தான் மாமல்லன். முதல்ல நர்ஸ் மாமா லவ் பண்ணுச்சு. மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் நரசிம்மவர்மன். அவரோட காலத்துலதான் பஞ்ச பாண்டவர் தான் உருவானுச்சு. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸ்கூல் புக்ல இருந்தா நானும் கேட்கறேன்னு அர்த்தம். மூட முழுக்கெல்லாம் படிக்கலாம்னு அர்த்தம். அறுவடை திருநாள எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க?
மகா மக்கு KKU மகாராஷ்டிரா ஆந்திர மக்கு மகர சங்கராந்தி அப்படின்னு மக்களை சொல்றாங்க. மக்கு MAKU. எம்னா கர்நாடகா யூனா உத்தரப்பிரதேசம் யூனா உத்தரப்பிரதேசம். மக்கு மகர சங்கராந்தின்னு மக்களை சொல்றாங்க. மக மக்கு. பஞ்சாப்ல பஞ்சத்துல லோலோன்னு அலையுறாங்க. எந்த வருஷம் கேட்டாலும் இப்ப 2024க்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 31 கூட்டிக்கணும். 2023க்கான 30க்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டா 31 கூட்டிக்கணும். அப்ப 2030க்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னது? 2061. தை முதல் நாள். தை மாதத்திற்கு முதல் நாள் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? போகியின் கடைசி நாள் என்னன்னு கொண்டாடுறோம்? போகின்னு கொண்டாடுறோம். திருவள்ளுவர் நாள் எது? அப்படின்ற வார்த்தை கூட்டினா 2 வார்த்தை வரும். நாள் 1 2. அதனால திருவள்ளுவர் நாள்னா 2. திருவள்ளுவர் ஆண்டு ஓராண்டு 1. தை 1ஆம் தேதி திருவள்ளுவர் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் என்ன சொன்னோம்? போகி பண்டிகை. முத்தேன் என்னன்னா கொம்புத்தேன் மாப்பழா வாழை. முத்தமிழ் இசை நாடகம். இந்த முத்தேன் முக்கணி முத்தமிழ என்னது? தொகைச்சொற்கள். என்பேராயம் ஐம்பெருங்குழு இதெல்லாமே என்னதான்? தொகைச்சொற்கள். பூஞ்சோலை எப்படி விரிப்போம்? பூ கூட்டல் சோலை. நன்றி அறிதல் என்ன அர்த்தம்? நன்றி அறிதல் உதவியை மறக்காம செய்த உதவியை மறக்காம இருக்கணும். செய்த உதவிய மறக்காம இருக்கணும். ஆசார கோவை எழுதுனது யாரு? பெருவாய் முள்ளியன. ஆசார கோவையில எத்தனை நல்லொழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை விதைகள் நல்லொழுக்கங்கள்? வெரி குட். 8. நன்றி அறிதல், புறவுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்று அறிதல், அறிவுடைமை, நல்லிணத்தோடு நட்டல், இவை 8 சொல்லி ஆசார வித்து. இவை 8 மொத்தம் 8 அறிவுரைகளும் 8 நல்ல ஒழுக்கங்களும் சொல்றாங்க. எது? ஆசார கோவை. எந்த ஊர்ல பிறந்தாரு ஆசார கோவை எழுதுனவரு? எவ்வளவு வெண்பாக்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தரைத்தளம் சொந்த நூல். முதல் தளம் குழந்தை பருவம். அப்ப குழந்தைக்கும் பருவ இதழ்களும். இரண்டாம் தளம் டக்குன்னு 2 படிக்கணும். பழைய புக் புது புக் 2 படிக்கணும். 3ஆம் தளம் அரசியல் தத்துவம் பேசுவாங்க. அப்ப அரசியல் கம்ப்யூட்டர் தத்துவம் இதெல்லாம் 3ஆம் தளம். 4ஆம் தளம் நல்லா படிச்சாதான் சண்டை போட்டுட்டு பொருள் சம்பாதிக்க முடியும். பிசினஸ் பண்ணி பொருள் சம்பாதிக்க முடியும். வெரி குட். நல்லா படிச்சாதான் 4ஆம் தளத்துல படிச்சாதான் கல்வி, பிசினஸ் பண்ண முடியும், பொருள் சம்பாதிக்க முடியும். பொருள்னா பொருளியல். வெரி குட். 5ஆம் தளம் மேத்ஸ் சயின்ஸ் நல்லா படிச்சா டாக்டர் படிக்க வைக்கிறேன். 3 துறையுமே 5ஆம் தளத்துல இருக்குன்னு அர்த்தம். 6ஆம் தளம் சாதாரண சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்ட கஜம் சொல்ல ஒண்ணுமே புரியல. விஷயம் என்னன்னா ஆறுமுகம் டிவில மட்டும்தான்டா இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் வேளாண்மை பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. டிவில மட்டும்தான், படத்துல மட்டும்தான், திரைப்படத்துல மட்டும்தான் இன்ஜினியரிங் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? விவசாயம் பண்ணுவாங்க. அப்ப டிவி திரைப்படம் மூவி திரைப்படம் இன்ஜினியரிங் விவசாயம் இதெல்லாம் எத்தனாம் தளம்? 6ஆம் தளம். 7ஆம் தளம் என்ன இருக்கு? 7
அப்ப ஹிஸ்டரி டூர், வரலாறு சுற்றுலா, இதெல்லாமே 7ஆம் தளம்னு அர்த்தம். 8 எட்டாவது எட்டாவது நிர்வாகம். எட்டாவது நிர்வாகம். டிவிலே பாக்குறாங்க. டிவி, கல்வி தொலைக்காட்சி, கல்வி டிவி, நிர்வாகம், இதெல்லாம் 8ஆம் தளம். 8ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த வருஷம்? 2010. 2010 மேம். 10. நாணயம் புக்கு பத்தல. அண்ணாவுக்கு அதிகம் 9. 9. ஓகேங்களா? 5 ரூபா நாணயம் வெளியிட்டாங்க. அண்ணாவோட பர்த் டேட் என்னைக்கு? செப்டம்பர் 1909 செப்டம்பர் 15. செப்டம்பர் 15. கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. யார் சொன்னது? ஔவையார். ஔவையார். கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு என உற்ற களமறந்தை ஓதுகின்றாள். நித்தம் பெரும் பந்தயம் வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான். அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களோட கையில அளந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 8 ஜான் இருப்பீங்க. தலையில இருந்து நீங்களே அப்படி வச்சு பாருங்க. 1 2 3 எட்டுனீங்கன்னா கால்ல பாதம் வரைக்கும் 8 வந்துரும் கரெக்டா. அது மாதிரிதான் எறும்பும் அது கையில வைக்கும் போது அதுவும் 8 இருக்கும். அப்ப அவங்களுக்கு அவங்க தெரிஞ்ச அளவுக்கு அறிவாளி தான் அப்படின்றாங்க. காமராஜர் எந்த வருஷம் எந்த டேட்ல பிறந்தாரு? ஜாலியா பாஞ்சி ஜூலை 15. ஜாலியா பாஞ்சு படிச்சாதான் கல்வி வளரும். ஜாலியா பாஞ்சு படிச்சாதான், ஜாலியா ஜூலை, பாஞ்சு படிச்சாதான் கல்வி வளரும். வெரி குட். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் பர்த்டே என்னைக்கு, அதை என்ன கொண்டாடுறோம்? ஆசிரியர் நவம்பர் 5. கொண்டாடுறோம் மேம். அப்துல் கலாம் பர்த்டே பிரியா அக்டோபர் 15. மாணவர் தினம். மாணவர் தினம். ஸ்டாப். அப்துல் கலாம் கடைசி வரைக்குமே மாணவர்களுக்காக அக்கறையா பேசினாரு. அப்துல் கலாம் மாணவர்களுக்காக தான் அக்கறையா பாஞ்சு பேசினாரு. மாணவர்களுக்காக தான், அது மாணவர்கள் தினமா கொண்டாடுறோம். அக்கறையா பாஞ்சு பேசினாரு. அக்டோபர் 15. தேசிய இளைஞர்கள் தினம் ஜனவரி 12. நினைச்சுக்கிறாங்க. ஜனங்க 12th முடிச்சாலே யூத் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஜனங்க ஜனவரி 12th முடிச்சாலே 12 யூத் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இளைஞர்கள் தினம். குழந்தைகள் தினம் நவம்பர் 14. ஒரு நாள் கூட குழந்தைய விட முடியும். மாமாவை நம்பி ஒரு நாள் கூட குழந்தை விட முடியாது. நவம்பர் 14 தான் மாமா ஜவஹர்லால் நேரு மாமா குழந்தைகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படிதானே? எஸ் மேம். காமராஜருக்கு எப்ப மணிமண்டபம் கட்டணும்? 2000 கன்னியாகுமரியில. எப்போ காமராஜர் பல்கலைக்கழகம்? ஏற்கனவே பல்கலைக்கழகம் இருக்கும், அத காமராஜர் பேர்ல மாத்தி வச்சிருப்போம். எந்த வருஷம்? செத்து போனது 78ல. 75ல டெத்தா இருப்பாரு. 78ல என்ன பண்ணிருப்பாங்க? பல்கலைக்கழகம். எப்ப உங்களுக்கு பாரத ரத்னா வருது? 75ல செத்து போயிருவாரு. 76ல பாரத ரத்னா வருது. 78ல அவருக்காக என்ன பண்ணிருப்பாங்க? பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் யார் நடத்துனாங்க? பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வெரி குட் காமராஜர். ராஜாஜி முதலமைச்சர் பதவியில இருந்து விலகிட்டாரு 1954ல. அதே வருஷம் யார் பதவி ஏற்றது? காமராஜர். வெரி குட் காமராஜர். பெருந்தலைவர் யாரு? கருப்பு காந்தி. தென்னாட்டு காந்தி. போறேன் அப்படியே ஃப்ளோல சொல்றீங்க. தென்னாட்டு காந்தி காமராஜரா? அறிஞர் அண்ணா இல்லையா? கருப்பு காந்தி தான் அண்ணா. கருப்பு காந்தி தான் அண்ணா. தென்னாட்டு காந்தி சாரி கருப்பு காந்தி தான் காமராஜர். தென்னாட்டு காந்தி அண்ணா. பாட்டோட தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னாருன்னு. புத்தியை தீட்டாதே கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு யாரு சொன்னது? பாடியவர் யாரு கேட்டா பாடியவர் ஆலங்குடி சோமு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகள் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் யாரு? திரை இசை திருவள்ளுவர். பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னார். திரை இசை திருவள்ளுவர். திருலாம் எழுதிக்கீங்க. திரை இசை திருவள்ளுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துக்காக தான் தன்னோட முதல் பாடல் எழுதினார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதாவது படிச்ச பொண்ணுங்க ஃபைனலா பட்டுப்படவை கட்டி ஆவாங்க. படித்த பெண்
ஃபைனலா 5-4 தான் ஃபைனல். ஃபைனல்னா 5-4 தான் ஃபைனல். 1954ல படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துக்காக தான் முதல்ல பாடல் எழுதி கொடுக்குறாரு. யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். படித்த பெண் ஃபைனலா பட்டுப்புடவை கட்டியாவாங்க. தன்மானமில்லா கோழையோடு சேரக்கூடாது. யார் சொன்னது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தன்மானமில்லாத கோலை தான் பரிசல் கட்ட மாட்டான். சின்ன பயலே சேது கேளடா, சின்ன பயலே சின்ன போலவே பட்டுப்புடவை கட்டடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பயலே சேது கேளடா. யார் பண்ணது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர பட்டு சேலை வெற்றி மேல் வெற்றி வர பட்டு சேலை கட்டணும். வெற்றி மேல் வெற்றி வர பட்டு சேலை கட்டணும். மன்னனும் மாசரை கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். யார் சொன்னது? ஔவையார் மூதுரை. தேசிய அறிவியல் நாள் எந்த வருஷம்? போலியோவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை 3 கிலோ இடையில இருந்து எவ்வளவு கம்மி பண்ணாரு? 100 கிராம். அது எதனால செஞ்சிருப்பாரு? இந்த கார்பன் நிலை எங்க கிடைச்சிருக்கும்? அக்னி மற்றும் ஆகாஷ் பிருத்திவி அப்படின்ற ஏவுகணையோட ஸ்டீல், லைட் வெயிட் உள்ள ஸ்டீல், கார்பன் நிலை அதை வச்சு செஞ்சிருப்பாரு. அப்படிதானே? ரோபோ அப்படின்ற வார்த்தை யார் ஃபர்ஸ்ட் கையாண்டது? ரோபோட்டுக்கு என்ன அர்த்தம்? அடிமை அர்த்தம். தம்மை ஒத்த அலுவலகத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் யார பாராட்டினாரு? நல்லைசு முத்து. ஐயம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் என்ன? தெளிவு. வெரி குட். தெளிவு வெரி குட். தெளிவு. மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாரா ஒலிம்பிக்னு சொல்லுவோம். அதுல உயரம் தாண்டுதல் போட்டியில யாரு ஜெயிச்சது? எந்த வருஷம் ஜெயிச்சது? 2016. மாரியப்பன் 2016. அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவரு? அவரு சேலம் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவர். திருக்குறளை பத்தி நான் கொஸ்டின் கேட்க விரும்பல, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் திருக்குறளை பத்தி. பாயிரவியல் பாயம் அடிச்சு வைக்கணும். இல்லறத்துல டியூட்டி பாக்கணும். துறவிகள் எல்லாம் பேய் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தங்க கூட ஊழல் பண்ணக்கூடாது. வெரி குட். 4 மணிக்கு பாயம் அடிச்சு வைக்கணும். 4 மணிக்கு தான் 4. அதுல 4 அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். பாயிரவியல்ல 4 மணிக்கு பாயம் அடிச்சு வச்சிடணும். ஒருத்தர் கூட ஊழல் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, ஊழியல்ல. அப்புறம் துறவரம் சுத்துவாங்க. பேய் மாசம். பேய்னாவே 13ஆம் வீடுதான். கற்பியல் 18 வயசானா கற்பு போயிடும். 18 வயசானா கற்பு போயிடும். களவியல் களவாடவே மாட்டாங்க. ஏழைகள்லாம் களவாடவே மாட்டாங்க. அப்ப 7 அப்படின்றது களவியலுக்கானது. 7ன்றது களவியலுக்கானது. கிழவனும் கடலும் எந்த வருஷம் நோபல் பிரைஸ்? 1954. சிட்டுக்குருவி டேட் என்னைக்கு? காக்கை குருவி எங்கள் ஜாதி. நீ கடல் சத்திமுத்த புலவர் அப்படின்ற நாடகத்தை எழுதுனது யாரு? சத்திமுத்த புலவர்னே ஒரு நாடகம் எழுதிருக்காரு ஒருத்தர். யாருன்னா பாரதிதாசன். ஆக்சுவலா சத்திமுத்த புலவர் யாரு? நாராய் செங்கால் நாராயண. நாராய் விடு தூது பாண்டவர் சத்திமுத்த புலவர். நாராய் விடு தூது பாண்டவர். அது இப்பயும் ஆமாப்பா வந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சத்திமுத்த புலவர் நாராய் செங்கால் நாராயண பாடம் பாடிட்டு போயிட்டாரு. அது உண்மைதான். இப்போ வரைக்கும் அது கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. மியூட் பண்ணுங்க. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதிகள். இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவிலே இல்லையே. யார் சொன்னது? பாரதியார்.
பாரதி யாரு? பாரதி யாரு? பாரதியாரின் கடிதங்கள் அப்படின்ற நூலை பதிப்பிச்சது யாரு? பாரதியோட லெட்டர்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். பாரதியோட லெட்டர்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். வைரமுடைய நெஞ்சு வேண்டும் யார் சொன்னது? பாரதியார். பாரதி யாரு? சிட்டு கவி சிட்டு கவின்னு பாரதியார் பாராட்டுறது பாரதிதாசன். மகாகவின்னு யார் பட்டம் கொடுத்தா பாரதியாருக்கு? மகாகவி வாராரு. யாரு? நாடகமேற்றும் நாட்டிய கணிகை யாரு? மாதவி. வெரி குட், மாதவி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று சொன்னது யாரு? குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குது. அது எந்த நூலு? பாட்டு வந்தாலும் என்ன வந்துடணும்? சிலப்பதிகாரம் வந்து. திகிரி என்ன அர்த்தம்? திகிரி ஆனைக்கு டிகிரி காப்பி தான் பிடிக்கும். சீரளவை எப்படி பிரிப்பீங்க? சிலம்பு கூட்டல் அதிகாரம் எப்படி பிரிப்பீங்க? எப்படி சேர்ப்பீங்க? சிலப்பதிகாரம். சேரி மொழியார் செவ்விதழ் கிளந்த தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றினன் புலன் அப்படின்ற வார்த்தை யார் கையாண்டிருக்காங்க? தொல்காப்பியம். ஆழ அமுக்கி முகப்பினும் ஆழ்கட நீர் கிளவிய ஆள் அமுக்கு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். கிளவிய ஆள் அமுக்கு. ஓர் அறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு ஓர் அறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு நற்றிணை. ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் சொன்னாதான் பிள்ளைங்களா தொல்காப்பியம். 6 அறிவுன்ற சொன்னாதான் தொல்காப்பியம். ஓர் அறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு நற்றிணை. அப்படித்தானே? கடலில் முகந்த கமஞ்சுள் எழிலி கடல் நீர்ல கால கழுது. தமிழ் அப்படின்ற வார்த்தை எந்த நூல்ல கையாளப்பட்டிருக்கு? தமிழ் படிக்க சொல்லி தொல்லை பண்றாங்க. தமிழ் படிக்க சொல்லி தொல்லை பண்றாங்க. தமிழ்நாடு தமிழன் அவ்வளவுதானே? தெரிஞ்சதனோட இயற்பெயர் என்ன? பேர் என்ன? பெரிய பாவம் செஞ்சுட்டேன். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். பாவலர் வார்த்தை வந்துச்சாலும் யார் பண்ணும்? பெருஞ்சித்திரனார் தான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்ற கொள்கையுடையவர் யாரு? என்னைக்குமே பாரதியார் சாவுன்னு சொல்லிருக்க மாட்டாரு. நான் செத்து போறேன் அதுக்காக பண்றேன்னு சொல்லிருக்க மாட்டாரு. சொன்னதெல்லாம் பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்னது யாரு? 2018 தாசன். ஏற்கனவே பாரதியார் என்ன சொல்லிருப்பாரு? தனி ஒருவனுக்கு உணவிலெனில் அழித்திடுவோம், ஜகத்தினை அழித்திடுவோம். அதே மாதிரி தலைவர் சொல்றாரு, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடம் வேண்டும். படிக்கிறதே இல்ல பாவம். படிக்கிறதே இல்ல பாவம். படிக்கிறதே இல்ல பாவம். பாரதிதாசன். பாவம் பாவம்னா பாவேந்தன் பாரதிதாசன் அர்த்தம். கல்வி இல்லாத பெண்கள் என்னன்னு சொல்றாரு? கலர் நிலம்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே? தமிழ் விளைவுக்கு என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? புலவருக்கு என்னவா இருக்கு? கவிதைக்கு தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது யார் சொன்னது? தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொன்னார். உயிருக்கு நேரானு சொன்னது பாரதிதாசன்.
பொது உடைமையை வலியுறுத்தும் நூல் எது? பாரதிதாசனோடது. சஞ்சீவ சஞ்சீவி பர்வத்தின் சாரம். இந்த மேமோட சாரி இது பாரதிதாசனோட நூல்கள்லயே இயற்கையை வர்ணிக்கும் நூல் இது. அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு. அழகின் சிறப்பு. பாரதிதாசன் கற்ற பெண்களோட சிறப்பு எந்த நூல்ல சொல்லியிருக்காரு? குடும்ப விளக்கு. எந்த நூல்ல சொல்லியிருக்காரு? கல்லாத பெண்கள் இருண்ட வீடு. பில்கணித தழுவிதான் என்ன எழுதியிருக்காரு பாரதிதாசன்? புரட்சி கவி மேம். புரட்சி காப்பியம். பாரதிதாசன் நகைச்சுவை காப்பியம் எது? இருண்ட வீடுமா? நகைச்சுவை காப்பியம் இருண்ட வீடு. இதோட 6th ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். தேங்க்யூ மேம். திருப்பி ஒரு உங்களுக்கு என்ன பண்ணலாம்? 7th ஸ்டார்ட் பண்ணுவோம். 7th நல்லா படிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.